வணக்கம் நண்பர்களே, சிலம் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணன் எப்படா போவோம், தின்ன எப்படா காலியாகனு ஆசைப்பட்ட மாதிரி விஜய் திட்டிட்டு தொகுக்கிட்டு அரசியல் குதிச்சிட்டாரு. அடுத்து ரஜினி தன்னோட லைன் அப் முடிஞ்சவனே அவர் சினிமா விட்டு விலகிறேன் அப்படின்ட்டாரு. அடுத்து சுப்பர் ஸ்டாரை யாரும் ஆகலாம்னு சொல்லி சில நடிகர்கள் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய காமெடி என்னன்னா, விஷாலும் அரசியல் குதிக்க போறதா சொல்லியிருக்காரு. விஜய் அரசியலுக்கு போறாங்க கதறி எழுத மக்களை விட விஷால் அரசியலுக்கு போறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டவங்க தான் ரொம்ப அதிகம். தமிழ் சினிமாவுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரா இருக்கு, அதுக்கான சாத்திய கோரிக்கை உள்ள ஒரு 5 நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட பிலிமோகிராஃபி, பயோகிராஃபி, ஜாகிரபி எல்லாத்தையும் நோண்டி பார்த்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஷனோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிறதுக்கான சாத்தியக்கூறு பட்டியலில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற நடிகர் நம்ம சியான் விக்ரம் தான். இவரோட முதல் படம் என் காதல் கண்மணி 1990 வந்தது. இதுக்கு அடுத்து இவர் ஸ்ரீதர் இயக்கத்தில் தந்துவிட்டே நினை படத்தில் நடிச்சாரு. அதுக்கடுத்து மீரா, புதிய மன்னர்கள், உல்லாசன் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவரோட எந்த தமிழ் படமும் சரியா போகாததுனால அப்படியே மலையாள கரையோரமா ஒதுங்கிட்டாரு. அந்த மம்முட்டி, சுரேஷ் ஹீரோவா நடிச்ச படங்களையும் இவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படாம கிடைச்ச டப்பிங் படியே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு சியான் விக்ரம். அதையும் டெடிகேஷனோட பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அன்னைக்கு அமராவதி படத்துல அஜித்துக்கு வாய்ஸ் கொடுத்தாலும் பிரபுதேவாவுக்கும் அப்பாஸ்க்கும் ரெகுலரா வாய்ஸ் கொடுத்தது நம்ம சியான் விக்ரம் தான். 1997 விஐபின்னு ஒரு படம் வந்தது. அதில் பிரபுதேவா, அப்பாஸ் 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. அப்போ 2 பேருக்குமே வாய்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சியானுக்கு. ஆனால் அந்த படத்தில் 2 பேரோட வாய்ஸை கேட்கும்போது இந்த 2 பேருக்கு வாய்ஸ் கொடுத்தது ஒரே ஆளுதான்னு நம்ப முடியாத அளவுக்கு 2 வாய்ஸையும் டிஃபரன்சியேஷனோட ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு சியான் விக்ரம். நிச்சயதார்த்தம் வேணாங்களே சார், நான் சந்தோஷ் இல்ல குருன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுப்போமே. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஓஹோ, இந்த ஃபார்முலா ஃபாரின்ல கூட ஃபாலோ பண்றாங்களா சார்? அடுத்து காந்தி படத்தோட தமிழ் வெர்ஷன் வந்தப்ப அதுல காந்தி நடிச்ச பெண் கிங்ஸ்லிக்கு வாய்ஸ் கொடுத்ததும் நம்ம சியான் விக்ரம் தான். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தார் சியான் விக்ரம். எல்லா வாய்ப்புக்காக அவர் கடுமையா போராடும் போது டாக்டர் பாலாவோட சேது படத்துல நடிச்சாரு. அந்த படத்துக்காக அவர் பண்ண டெடிகேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. தலைக்கு முட்டை அடிச்சு உடம்புல தழும்புகள்லாம் ஏற்படுத்தி உடம்பை மெளிய வச்சு ரொம்ப டெடிகேஷனோட பண்ணியிருந்தாரு அந்த படத்தை. ஆனா அந்த படத்தை வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. ப்ரீவியூ ஷோவே 100 நாள் ஓடிச்சு அந்த படம். பின்னால ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் நூன் ஷோவா அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணாங்க. அப்போ மவுத் டாக் மூலமா கிடைச்ச பப்ளிசிட்டி மூலமா அந்த படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்று விக்ரமுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. பின்னால அப்படியே தில், காசி, ஜெமினி, தூள், சாமி, பிதாமகன், அந்நியன், ஐ, பொன்னியின் செல்வன், மொண்டு, இருமுகன், கடாரம் கொண்டாந்து தன்னோட 30 வருஷ கேரியர்ல 12 ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு சியான் விக்ரம். 200 கோடி கிளப்ல இவருடைய PS1, PS2 படமும் ஐ படமும் வருது. அதே மாதிரி 100 கோடி கிளப்ல இவருடைய இருமுகன் படம் வருது. அடுத்து தங்கலாம், துருவ நட்சத்திர படங்கள் வரும்போது இவருடைய மார்க்கெட் நிலவரம் நமக்கு நல்லா தெரிய வரும். அடுத்து நம்ம சியான் விக்ரமோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தமிழ் சினிமாவோட டிக்ஷனரியில டெடிகேஷனுக்கு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுல கமலஹாசன் பேருக்கு ஈக்குவல் விக்ரம் பேரையும் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. சேது, காசி, ஐ படங்கள்ல. சேது படத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காசி படத்துல உடம்பு கற்க வைக்கிறதுக்காக மொட்டை மாடியில நிறைய நாள் சன்பார்த்த எடுத்துக்கிட்டாரு. தான் உண்மைக்கு கண்டு தெரியாத காமிக்கிறதுக்காக அவர் கண்ணுல ஸ்ட்ரெயின் எடுத்ததுனால அந்த காலகட்டத்தில் அவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டது. பின்னால் ஐ படத்துக்காக அவர் பண்ண டெடிகேஷன்ல அதை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப நாள் சாப்பிடாம உடம்ப ரொம்ப மெலிய வச்சு பாடி பில்டர் காமிக்கிறதுக்காக உடம்பு நல்லா மெருகேற்றி இப்படி அவர் பண்ண டெடிகேஷனாலதான் ஐ படம் சங்கருடைய ஸ்கிரீன் பிளேலே ரொம்ப சுமாரான ஸ்கிரீன் பிளேன்னு பேர் விக்ரமுடைய டெடிகேஷனுக்காகவே நல்லா ஓடின படம் தான் அந்த ஐ. அடுத்து நடிப்புக்காக தேசிய விருது வாங்கினவர் தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள். அடுத்த ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் டைரக்டர்கள் ஸ்ரீதர், சங்கர், மணிரத்னம், பா ரஞ்சித், கார்த்திக் சுப்ராஜ், லிங்குசாமி பெரிய இயக்குநர்கள் இயக்கத்தில் நடிச்சிருக்காரு விக்ரம் அவர்கள். இவருடைய அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய 2 படங்கள் அந்தந்த வருஷத்துல ஹையஸ்ட் கிராஸ் ஸ்கோரா இருந்திருக்கு. அதாவது இவருடைய சாமி படம் 2003 வந்த படங்களே அதிக கலெக்ஷன் பண்ண படம். அதே மாதிரி இவருடைய ஐ படம் தான் 2015 வந்த படங்கள் அதிக கலெக்ஷன் பண்ண படம். இப்படி இவ்வளவு அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு நம்ம சியான் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் ஒரு நல்ல டெடிகேஷனான பர்சன் மட்டும் இல்லாம ஒரு சின்சியரான மனிதன் கூட. பம்பாய் படம் இயக்கும் போது மணிரத்னம் ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் நாயகனை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்போ விக்ரம் ஏற்கனவே புதிய மன்னர்கள் படத்துக்காக கமிட் ஆயிருந்தாரு. அதனால அந்த கேரக்டருக்காக தாடி வளர்த்திருந்தார் விக்ரம். மணிரத்னம் இந்த பம்பாய் படத்துல நீ ஹீரோ ஆகணும்னா தாடியை ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. ஆனா விக்ரம்
என்ன சொல்லிட்டாருன்னா, டைரக்டர் விக்ரமனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன், அதனால என்ன மன்னிச்சதே, எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு விக்ரம். அப்புறம் விக்ரமுக்கு போல அரவிந்த் சாமி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிடைச்சது. இருந்தாலும் மணிரத்னம் நான் கொடுத்த வாய்ப்பை மறுத்துட்டாரேன்னு கொஞ்சம் கூட கோவப்படாம பின்னால ராவணன், PS1 PS2 படங்கள்ல வந்து விக்ரமுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு மணிரத்னம். அது வந்து விக்ரமுடைய சின்சியாரிட்டி டெடிகேஷன் கிடைச்ச ஒரு நல்ல பரிசு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவ்வளவு அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு நம்ம சியான் விக்ரம். அடுத்த முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வந்து காமெடி படங்களுக்கு அற்புதமா செட் ஆவாரு. இவருடைய தூள் மாதிரி சில படங்கள் வந்து இவருடைய அற்புதமான காமெடி செஸ் நம்ம நல்லா ரசிச்சு இருப்போம். அதே மாதிரி ஆக்ஷன் படங்களுக்கு பக்கா பொருத்தக்கூடியவர், காதல் படங்களுக்கு நல்லா பொருத்தக்கூடியவர். இப்படி எல்லா ஏரியாலும் சிக்ஸர் அடிக்கிறவர் தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள். ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டாருங்கிற தகுதிக்கு தேவையான அவருடைய படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட், கலெக்ஷன் ரெக்கார்டு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இவருக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 100% தான் இருக்கு. நம்ம அடுத்த நடிகர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு பட்டியல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறவர் தான் SK. ஆரம்பத்துல விஜய் டிவியில நடக்க போகுது யாரு அது இதுங்கிற காமெடி ஷோல வந்து ஆங்கரா இருந்தாரு. அப்படியே தன்னோட அசாத்தியமான மிமிக்ரி திறமையினால அப்படியே சினிமா நிகழ்ச்சிகள் வந்து ஆங்கரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப தனுஷனுடைய குரு பார்வை வந்து அவருக்கு அந்த மேல பட்டனால அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. முதல்ல பாண்டியராஜ் இயக்கத்துல மெரினா படத்துல நடிச்சாரு. அப்புறம் 3 படத்துல தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சாரு. இவரோட முதல் வெற்றி படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழில் இயக்கத்துல வந்த மனங்கொத்தி பறவை. அப்படியே வரிசையா எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, ரஜினி முருகன், காக்கி சட்டை, ரெமோ, வேலைக்காரன், மாவீரன், டான், டாக்டர், அயலான்னு வரிசையா ஹிட் படங்களா கொடுக்க ஆரம்பிச்ச சிவகார்த்திகேயன் தன்னோட 12 வருஷ சினிமா கேரியர்ல வந்து இது வரைக்கும் 12 வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. இது வந்து சியான் விக்ரமத்தோட அச்சீவ்மெண்டோட கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். விக்ரம் வந்து 30 வருஷ சினிமா கேரியர்ல 12 வெற்றி படங்கள் தான் கொடுத்திருக்காரு. ஆனா சிவகார்த்திகேயன் தன்னோட குறுகிய காலத்திலே 12 வருஷ சினிமா கேரியர்ல 12 வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு. இந்த வெற்றி படங்கள் லிஸ்ட்ல 200 கோடி கிளப்ல வந்து எந்த படமே வரல. 100 கோடி கிளப்ல வந்து டான், டாக்டர் படங்கள் வருது. இதுல டான் படம் வந்து 100 கோடிக்கு ஒருத்தான படமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இதான் சிவகார்த்திகேயனோட அச்சீவ்மெண்ட். அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸோட டிராபேக்ஸ் தான் அதிகமா இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு. அதுல முதல் டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமான் மெட்டலை வச்சுக்கின்னு அதுல இருந்து இவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்து இவரோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இது ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தாலும், குழந்தைகளுக்கு பிடிச்ச நடிகரா இருந்தாலும், தன்னோட முக்காவாசி வெற்றி படங்களை வந்து காமெடி ஹீரோவா தான் நடிச்சிருந்தாரு. இதனால இவர் வந்து சீரியஸான படங்கள்லையும் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களையும் இவர் வந்து ஹீரோவா எடுத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. உதாரணம் வந்து 2017 வந்து வேலைக்காரன் படம், ஜெயம் ரவியோட அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. படம் அருமையான ஸ்டோரி கண்டென்ட்டா இருந்தாலும் ஹீரோ வந்து சிவகார்த்திகேயனா ராங் சாய்ஸ்ன்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அதனால மெகா ஹிட் ஆக வேண்டிய அந்த படம் வந்து சாதாரண ஹிட் படமா தான் ஆச்சு. அடுத்து வந்த படம் வந்து மாவீரன் போன வருஷம் வந்தது. இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் அருமையா நடிச்சிருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடி ஹீரோவாவே நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே செட் ஆகிறதுனால மாவீரன் படமும் வந்து ஒரு ஹிட் படமா இருந்தாலும் 100 கோடி கிளப்ல வந்து இந்த படம் வந்து வரவே இல்லை. இதுவும் சிவகார்த்திகேயனோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 3வது டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி, விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அந்தஸ்து கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். என்னதான் ரஜினி, விஜய் வந்து பெரிய மாஸ் படங்களை நடிச்சிருந்தாலும் விஜயோட சில படங்கள், அதாவது வேட்டைக்காரன், சுறா, புலி மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அப்படி இருந்தாலும் சில விஜயோட படங்கள், அதாவது கத்தி, கில்லி, நண்பன், துப்பாக்கி மாதிரி படங்களை வந்து விஜய் அப்படியே நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆயிருந்தாரு. அந்த படங்கள் வந்து சூப்பரா ஓடிடுச்சு. அந்த மாதிரி சிவகார்த்தியோட மாஸ் படங்களை நடிக்க வச்சா நம்ம மனசுல நம்ம ஓடி ஈஸியா கனெக்ட் ஆவாரா? அந்த படங்கள் நம்ம வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா? அதுவும் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு சிவகார்த்திகேயனை பத்தி. அடுத்து ஒரு டிராபேக் என்ன பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட எந்த ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸ் படத்துல இவர் வந்து நடிக்கவே இல்லை. அடுத்த ஒரு டிராபேக் வந்து இவருடைய எந்த படமும் எந்த வருஷமும் வந்து ஹையஸ்ட் கிராஸ் ஸ்கோரர் லிஸ்ட்ல வந்து வரவே இல்லை. ஸோ சிவகார்த்திகேயனும் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர்றதுக்கு ஒரு 25% வாய்ப்புகள் தான் இருக்கிறனால நம்ம அடுத்த நடிகர் யாரும் பார்ப்போம். அடுத்த சூப்பர் ஸ்டாருக்கான சாத்தியக்கூறு பட்டியல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம பருத்திவீரன் கார்த்திக். அமெரிக்கால MBA படிச்சு முடிச்சோன்னா நேர வீட்டுக்கு வராம டைரக்டர் மணிரத்னத்தோட ஆபீஸுக்கு போனவர் தான் கார்த்திக். அவரோட லைஃப்ல வந்து சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் நேரம் இந்தியாவுக்கு வந்தாரு.
அப்பா சிவகுமார் வந்து நீ ஹீரோமா இருக்கியே அண்ணன் மாதிரி நடிக்க கூடாது அப்படின்னு கேட்டப்ப சினிமா ஹீரோவா நடிச்சா நம்ம லைஃப் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு தான் தாங்கும், ஆனா டைரக்டரா இருந்தோம் அப்படின்னா மணிரத்னம் மாதிரி 3 ஜெனரேஷனுக்கு நல்ல இயக்குனர் பேர் எடுக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா பேரு வாங்கலாம் சொல்லி தான் மணிரத்னத்துல போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணாரு கார்த்தி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட முதல் படம் வந்து ஆயுத எழுத்து, அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் கூட நடிச்சிருப்பார் கார்த்தி. அடுத்து அவருக்கு அமீர் இயக்குனர் பருத்திவீரன் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தது. அந்த படத்துல நடிக்கும் போது ஏண்டா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப கதறி இருக்காரு கார்த்திகேயன். அவர் தலையில நிறைய எண்ணெயை வலிச்சு தடவி மொட்டை வெயில காய வச்சிட்டாரு அமீர். இதோட போதுண்டா சாமி சினிமாவில் நடிச்சு போதுன்னு வெக்ஸான கார்த்திகைக்கு வந்து அந்த பருத்திவீரன் படம் வந்து ஒரு வருஷம் லேட் ஆனாலும் மிகப்பெரிய ஹிட் ஆகி சந்திரமுகி கலெக்ஷனுக்கே வந்து டஃப் கொடுத்ததுனால சரி இனிமேல் சினிமாவிலே நடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அடுத்து அவர் நடிக்க ஆரம்பிச்ச படங்கள் பையா, நான் மகாநல்ல, சிறுத்தை, பிரியாணி, தீரமதிகாரம் 1, மெட்ராஸ், கடைக்குட்டி சிங்கம், கைதி, சுல்தான், விருமன், சர்தார், PS1, PS2 இப்படி வரிசையா ஹிட் படங்களை நடிச்சு தன்னுடைய 15 வருஷ சினிமா கேரியரில் இது வரைக்கும் 13 வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு கார்த்தி. இருந்தாலும் இவருடைய சகுனி, அலெக்ஸ் பாண்டியன், ஆலினால் அழகுராஜா, ஜப்பான் தேவி படங்கள் நம்மள ரொம்ப கதற வச்ச படங்கள்னு கூட சொல்லலாம். 200 கோடி கிளப்ல வந்து இவருடைய PS1, PS2 படங்கள் வந்து வருது. ஆனா அது வந்து நம்ம கார்த்திகை படம்னு சொல்ல முடியாது, மணிரத்னம் படம் அல்லது விக்ரம் படம்னு சொல்லிக்கலாம். அடுத்து 100 கோடி கிளப்ல வந்து இவருடைய கைதி, சர்தார் படம் வருது. ஆனா அந்த படம் வந்து 3 கோடி ரூபாய் ஜஸ்ட் மிஸ் பண்ணதுனால 100 கோடியில் இணையதுக்கான வாய்ப்பை வந்து இழந்த படம். அந்த படம் வந்து தீரமதிகாரம் 1. இவருடைய அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் டைரக்டர்கள் மணிரத்னம், செல்வராகவன், ரஞ்சித், வினோத், லோகேஷ் கனகராஜ் இயக்கங்கள் நடிச்சிருக்காரு. அடுத்து இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர் மாஸ் படங்களுக்கு அற்புதமா பொறுத்தவரை. உதாரணத்துக்கு சர்தார், சுல்தான், தீரமதிகாரம் 1, கைதி படங்களை சொல்லலாம். அதே மாதிரி காமெடி படங்களுக்கு நல்லா சூட் ஆவாரு. சகுனி, ஆலினால் அழகுராஜ், அலெக்ஸ் பாண்டியன்ல வந்து இவருடைய காமெடி சென்ஸ் வந்து நம்ம நல்லா ரசிச்சிருப்போம். அந்த படங்களோட ஸ்கிரிப்ட் ஒருவேளை சூப்பரா இருந்ததுன்னா அந்த படங்கள் வந்து சூப்பரா ஓடி இருக்கும். அடுத்து இவருடைய எந்த படமும் வந்து அந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் கிராஸ் ஸ்கோரர் லிஸ்ட்ல வந்து வரவே இல்லை. இருந்தாலும் கார்த்தி வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர்றதுக்கு ஒரு 30% வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் இருக்குங்கிறதுக்கான சாத்தியக்கூறு பட்டியலில் 2வது இடம் பிடிச்சிருக்கிறார் வந்து தனுஷ். இவருடைய முதல் படம் வந்து துள்ளுவது இளவே. இவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா பெரிய டைரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த 2000 காலகட்டத்தில் வந்து கஸ்தூரி ராஜா வந்து வாய்ப்பே இல்லை. அதனால குடும்பத்தோட சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் செல்வராகவன் வந்து கடைசியாக ஒரு படம் எடுத்து பார்ப்போம், தம்பியே ஹீரோவை போடுவோம், இந்த படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா சொந்த ஊருக்கு போயிடும் அப்படின்னாரு. அப்படி எடுத்த படம் தான் துள்ளுவது இளமை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து செல்வராகவனா இருந்தாலும் தியேட்ரிக்கல் பிசினஸ்க்காக டைரக்டர் பேர் கஸ்தூரி ராஜான்னு போட்டிருந்தாங்க. படம் 2002 மே மாசம் ரிலீஸ் ஆகி பத்திரிகைகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தது. ஏன்னா படத்தோட கண்டென்ட் எப்படி ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி. படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட கில்மா படம் மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு இந்த இளவட்ட பசங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட்டாக இருந்தது. இந்த படம் வந்து ஹிட் ஆனதுனால தான் தனுஷ் ஒரு நடி இப்ப நம்ம முன்னால வந்து நடிச்சு 2 நேஷனல் அவார்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. ஒருவேளை அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஃபேமிலியோட சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு கெட்ட கில்மா படத்தினாலே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தனுஷ் தான் வந்து உதாரணமா சொல்லலாம். அடுத்த படம் வந்து காதல் கொண்டேன். இதே செல்வராகவன் தான் இந்த பழைய பிளே பாய் படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி இருந்தாரு. படம் சூப்பரா இருந்தது. தனுஷ் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இதுல இருந்து தனுஷனுடைய சக்சஸ் கிராஃப் நல்லா ஏற ஆரம்பிச்சது. அப்படியே இதுக்கு அடுத்து வந்து திருடா திருடி, தேவதையை கண்டேன், திருவிளையாடல் ஆரம்பம், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, ஆடுகளம், VIP 1, அநேகன், மாரி 1, கொடி, வட சென்னை, அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், பாத்தி, கேப்டன் மில்லர்னு தன்னுடைய 21 வருஷ சினிமா கேரியர்ல இதுவரை 18 ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு தனுஷ். அது மட்டும் இல்லாம 2 நேஷனல் அவார்டு வேற வாங்கியிருக்காரு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படி சொல்லலாம். ஆனா இவருடைய எந்த படமும் வந்து 200 கோடி கிளப் லிஸ்ட்ல வரவே இல்லை. இவருடைய வாத்தி, திருச்சிற்றம்பலம், கேப்டன் மில்லர் படங்கள் 100 கோடி கிளப் லிஸ்ட்ல வந்து வருது. இவருடைய எந்த படமும் வந்து அந்தந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் கிராஸ் ஸ்கோரர் லிஸ்ட்ல வரவே இல்லை. அடுத்து இவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட்
டைரக்டர்கள் செல்வராகவன், வெற்றிமாறன், பால்மகேந்திரன், கௌதம் மேனன், கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்து இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து பரிச்சார்த்தமான சீரியஸான படங்களுக்கு தான் அதிகமாக சூட் ஆகுறாரு. அதாவது அசுரன், கர்ணன், ஆடுகளம் மாதிரி படங்களுக்கு தான் அதிகமாக கரெக்டாக சூட் ஆகுறாரு. இவருடைய ஜாலியான படங்களை படிக்காதவன் தவிர மற்ற படங்கள் மாப்பிள்ளை நையாண்டி படங்கள் வந்து நம்ம பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சு நம்ம வந்து கதற விட்டதுன்னு சொல்லலாம். இவர் நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கொடுக்கணும்னா நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் தனுஷ்னால மாஸ் பிளஸ் கிளாஸ் 2 குதிரைகளையும் சிறப்பாக சவாரி பண்ண முடியும். தனுஷ் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 100ல் வந்து ஒரு 40% இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிறதுக்கான சாத்தியக்கூறு பட்டியலில் முதல் இடத்துல வந்து 2 நடிகர்கள் முடிச்சிருக்காங்க. அதுல முதல் நடிகர் வந்து நடிப்பின் நாயகன் சூர்யா. 1997 வரைக்கும் சிவகுமாரோட மகன் வெளியே காட்டிக்காம ஒரு மோட்டார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பேர் வந்து சரவணன். 1997 நேருக்கு நேர் படம் ஷூட்டிங் நடக்கும்போது அஜித் வந்து தகராறு பண்ணதுனால அவருக்கு பதிலாக டாக்டர் வசந்தால கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த சூர்யா. அந்த படம் விஜய் கூட சேர்ந்து நடிச்சதுனாலே சூப்பரா ஓடிச்ச அந்த படம். ஆனா இதற்கு அடுத்து வந்த படங்களான காதலி நிம்மதி, பெரிய என்ன, பூவெல்லாம் கேட்டு படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு சக்ஸஸாக போகாதனால இவருடைய மார்க்கெட் ரொம்ப தள்ளாட்டமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் இவருக்கு வந்து ஆக்டிங் சரியா வரமாட்டேங்குன்னு ஒரு கடுமையான விமர்சனம் இருந்தது இவர் மேல. அப்ப 2001 மலையாள இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படத்தில் நடிச்சாரு. அதுவும் விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாரு. அந்த படமும் சூப்பராக ஓடிச்சு. அடுத்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து இயக்குனர் பாலா வந்து ஒரு வாழ்வு கொடுத்தாரோ அதே மாதிரி சூர்யாவுக்கு தன்னுடைய நந்தா படத்து மூலமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்திருந்தாரு இயக்குனர் பாலா. அந்த படத்தில் நடிக்கும் போது சூர்யாவுக்கு நடிப்பு வரும்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த படம் 2001 தீபாவளிக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. அடுத்து வந்து சூர்யாவோட சக்சஸ் கிராஃப் வந்து ஏற ஆரம்பிச்சது. உன்னை நினைத்து, மௌனம் பேசியது, பேரழகன், காக்க காக்க, பிதா மகன், சில்லுன்னு ஒரு காதல், கஜினி 6, வேல், வாரணமாயிரம், அயன், சிங்கம் 1, 7ஆம் அறிவு, சிங்கம் 2, மாசு, சிங்கம் 3, காப்பான், சூரரை போட்டு, ஜெய், எதற்கு துணிந்தவன்னு தன்னோட 25 வருஷம் சினிமா கேரியர்ல வந்து 24 ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு சூர்யா. இவருடைய அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வந்து சூரரை போட்டு படத்துக்காக வாங்கியிருக்காரு. இன்னொரு அச்சீவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் இயக்குநர்களான மணிரத்னம், லிங்குசாமி, விக்ரமன், லோகேஷ் கனகராஜோட இயக்கங்களில் நடிச்சிருக்காரு. இவருடைய ஹிட் படங்கள்ல எந்த படமே வந்து 200 கோடி கிளப்ல வந்து வரவே இல்லை. ஆனா 100 கோடி கிளப்ல வந்து இவருடைய சிங்கம் 2, சிங்கம் 3, காப்பான் 24 படங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து இவருடைய ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னா, இவரால் மாஸ் படங்கள் பிளஸ் கிளாஸ் படங்கள் 2 குதிரையிலே அருமையாக சவாரி பண்ணக்கூடிய ஒரு வாரணம் ஆயிரம் மாதிரி நல்ல கிளாஸ் படங்களும் பண்ணுவாரு. பேரழகன் மாதிரி நல்ல காமெடி படங்களும் பண்ணுவாரு. அதே மாதிரி சிங்கம் 1, சிங்கம் 2 மாதிரி மாஸ் ஆக்ஷன் படங்கள் நல்லா சூப்பரா பண்ணுவாரு. இப்படி எல்லா கிரவுண்ட்லயும் சிக்ஸர் அடிக்கக்கூடியவர் தான் நடிப்பின் நாயகன் சூர்யா. இவருக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 100க்கு வந்து ஒரு 50% இருக்கு. அடுத்த முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற 2வது நடிகர் யாரு பார்த்தாங்க, நம்ம ஏகே அஜித் குமார் தான். இவருடைய முதல் படம் என்ன பார்த்தீங்கன்னா, என் வீடு என் கணவர் 1990 வந்தது. அந்த படத்துல சுரேஷ் நதியா தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல வந்து இவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவர் நாயகன அறிமுகமான முதல் தமிழ் படம் வந்து அமராவதி 1993 வந்தது. அடுத்த படம் வந்து பவித்ரா. இதுக்கு இடையில ஆக்ஷன் டைவர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இடையில வந்து அரவிந்த் சாமி கூட பாசமலர்கள் படத்திலையும், ராஷாவின் பார்வையில படத்துல விஜய் கூட கேரக்டர் பண்ணி இருந்தாரு. அஜித் தன்னுடைய சக்சஸ் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு வச்ச படம் வந்து ஆசை. அதுக்கடுத்து வந்த வான்மதி, காதல் கோட்டை, காதல் பண்ணன், அவள் வருவாள், உன்னை தேடி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வாலி, நீ வருவாய் என, கண்டுகொண்டேன், முகவரி, தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் உன்வாசம், வில்லன், அட்டகாசம், திருப்பதி, வரலாறு, கிரீடம், பில்லா, மங்காத்தா, ஆரம்பம், வீரம், என்ன எறிந்தால், வேதாளம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவுன்னு தன்னுடைய 33 வருஷம் சினிமா கேரியர்ல இதுவரை 29 ஹிட் படங்கள் கொடுத்துட்டாரு. இவர் வந்து தமிழ் சினிமாவோட டாப் மோஸ்ட் டைரக்டர்கள் ஏஆர் முருகதாஸ், லிங்குசாமி இயக்கங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய ஹிட் படங்கள்ல வந்து வலிமை படம் வந்து 200 கோடி கிளப்லையும், வேதாளம், விஸ்வாசம், துணிவு படங்கள் வந்து 100 கோடி கிளப்லையும் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து எல்லா கேட்டகரிக்கு செட் ஆகக்கூடியவர். இவருடைய ஆரம்பகால படங்கள் வந்து அவள் வருவாளா, ரெட்டை ஜட வயசு மாதிரி காமெடி படங்களும் பண்ணிட்டு இருந்தாரு. பின்னால வந்து மாஸ் படங்களும் பண்ண ஆரம்பிச்சாரு. காதல் படங்களுக்கு அருமையா பொருத்தக்கூடியவர், ஃபேமிலி டிராமாவுக்கு அருமையா பொருத்தக்கூடியவர், எல்லா ஏரியாலும் சிக்ஸர் அடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நம்ம அஜித். வரலாறு
டீசன்ட் படங்கள்ல வந்து கமலஹாசன் மாதிரி பல்வேறு கெட்ட பகல்ல நடிச்சிருந்தாரு. வில்லன் படத்துல இவர் நடிச்சது அந்த மன வளர்ச்சி குன்றிய கேரக்டர் வந்து எல்லாரும் ரொம்ப பாராட்டி இருந்தாங்க. அடுத்து அஜித்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் மேற்சொன்ன 29 ஹிட் படங்கள்ல கால்வாசி படங்கள் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்ச படங்கள் தான். அப்படி இருந்த அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுக்குன்னு அதுக்கு காரணம் அவருடைய படங்கள் வந்து நெகட்டிவ்னு விமர்சனம் வர்றதுக்குள்ள ஓப்பனிங் கலெக்ஷன்ல பாதிக்கு மேல கலெக்ஷன் போத்துறதுனால ஓரளவுக்கு அந்த படங்கள் வந்து லாபத்தை சம்பாதிச்சிருது. அந்த அளவுக்கு மாஸ் கிரியேட் பண்ணவர் தான் அஜித். ஆனா இவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு 50% வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பழைய வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி இருந்த காலத்துல எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி கணேசன் ஹிட் படங்கள் நிறைய கொடுத்து எம்ஜிஆருக்கு நிறைய டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் 1970 இறுதியில படங்களை நிப்பாட்டிட்டு அரசியலுக்கு போன பிறகு அவருக்கு அடுத்து ஹிட் படங்கள் அதிகம் கொடுத்த சிவாஜியை வந்து யாருமே சூப்பர் ஸ்டார்னு சொல்லவும் இல்லை, அது சிவாஜியை விரும்பவும் இல்லை. அடுத்து ரஜினி கமல் டைம் வந்தப்ப ரஜினி வந்து 1996 சினிமா விட்டு அரசியலுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த நேரத்துல ரஜினி ஒருவேளை அரசியலுக்கு போயிருந்தாருன்னா கமலஹாசன் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருந்தாலும் அவரையும் வந்து யாரும் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவரும் அதை விரும்பியிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் அஜித்தோட ரிட்டர்ன். விஜய் திடீர்னு சினிமாவுக்கு முழுக்கப்பட்டு அரசியலுக்கு போனாலும் அஜித்தை வந்து உடனே சூப்பர் ஸ்டார் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா, அதுக்கு அடுத்த டயர் லெவலில் இருக்கிற விக்ரம் சூர்யாவை தான் மக்கள் வந்து கருதுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. அதனால தான் அஜித்துக்கு வந்து நம்ம 50% வெற்றி வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, எதா இருந்தாலும் நல்லா நடக்கட்டும். ஒருவேளை வந்து ரஜினியோ இல்லை விஜயோ திருப்பி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவங்களே ஒருவேளை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருப்பி தக்க வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எது நடந்தாலும் நடக்கட்டும். I'm waiting. இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான டாபிக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்